பார்த்த லேண்டில் 2150 ஸ்கொயர் ஃபீட் தெற்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. 4 BHK வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல பால்கனி வியூவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 3 அடி சின்ன கேட் ஒன்றும் 8 அடி பெரிய கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. கேட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நீட்டாக இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரோட டிசைன் சூப்பராக இருக்குங்க. கேரளா டைப்பில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோர் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹால் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவில் பண்ணியிருக்காங்க. ஹால்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே தெரிகிற வாலில் ஒன் சைடில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியாங்க. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி 4 BHK வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் இன்டீரியர் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாம் நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்லா கிராண்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. போரும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கு கிரில் SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்புக்கு வந்து ஸ்டெப் டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் டைல்ஸும் கிரானைட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற இடத்துல இருக்கிற வாலில் நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நீட்டாக இருக்குங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள். வீடு ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. PVC டோரில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாம் பாருங்கள் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்குள்ள எல்லாமே டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸும் 10க்கு 11ங்கிற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட டோர் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் தாங்க வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க.
டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுக்குள்ள தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 95 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 85% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாங்க. பால்கனி போகிற ஏரியாவுக்கும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பால்கனி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறக்கு. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.